புகார் அளித்த பெண்மணி நிகிதா அவங்க வந்து ஒரு மோசடி வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க. 2011 ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்காங்க மேலே. உண்மையாகவே 9 பவுன் நகை இருந்ததா, நகை இல்லாமல் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, கோயிலுக்கு வருகிறவர்கள் கழுத்தில் தான் நகையை கழட்டி கட்டப்பைகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்படையால் கடத்தப்பட்டிருக்கிறான் வேனில். அப்போ எஸ்பிக்கு தெரியாமல் ஒரு டீம் கடத்துதுன்னா எஸ்பியை விட ஒரு பெரிய ஆள் அதில் இருந்துருக்கணுமா இல்லையா? எஸ்பிக்கு தெரியாது, டிஎஸ்பிக்கு வந்த உத்தரவு, சென்னையிலிருந்து வந்த உத்தரவு. நிகிதா வந்து அப்போதைய துணை முதல்வராக இருந்த அவருடைய பிஏ, அவர்களுக்கும் இவர்களும் பெரிய தொடர்பு இருக்கு. சென்னை வரை காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்தில் நிகிதாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்டே ஆடி போய் கிடக்கு. முதலமைச்சரே இறங்கி வந்து பேசுகிற அளவுக்கு நிகிதாவினுடைய செல்வாக்கு. நகை கிடைக்கலையா, கிடைக்கல, பிரஷர் கொடுனா அதுக்கு என்ன கோடு வேடு, லத்தியில் மண்டை உடைன்னு அர்த்தம். உயிர் போகிற அளவுக்கு அவனை தாக்குங்கள்னு உத்தரவு கொடுத்த அதிகாரி யார்? நீதியரசர்கள் என்ன கேட்குறாங்க? கொலை செய்யணும்னு விரும்புகிறவங்க கூட இப்படி அடிக்க மாட்டானையா. காவலர் குடும்பம் பூரா அங்கே உட்காந்து எங்கள் கணவர் என்ன தப்பு செஞ்சாங்க, மேலிருந்து வந்த உத்தரவை செயல்படுத்தினார்கள். அவர் சொல்லிட்டாரியா, ஐயா சொல்லிட்டாரியா. மேலிடத்தில் ஐயாவுக்கு புல் செல்வாக்கு இருக்கு. இந்த ஐயா இவர்களை காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? ஐயாவுடைய பெயரை தப்பித்தவர் கூட யாரும் சொல்லிடக்கூடாது. ஹென்ரி டிஃபன் சொன்னார், ஐஏஎஸ் அதிகாரின்னு திசை மாற்றுகிற போக்கு. ஐஏஎஸ் அதிகாரின்னு தெரியும் போது எப்படி பேர் தெரியாமல் இருக்கும்? தவறான ஒரு தொடர்பு, கள்ள தொடர்பு. அந்த கள்ள தொடர்பில் இருக்கிற பெண் அந்த அம்மா வற்புறுத்துறாங்க, கொலை பண்ணுறாங்க. யாரு? சூப்பரண்டா போலீஸ். 300 தனிப்படை கலைக்கப்படும். 300 தனிப்படைக்கு என்ன வேலைன்னா சமூக விரோதிகளோடு கூடி கொலவுவது தான். மாதம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் யாருக்கு கொடுக்கணும்? டிஎஸ்பி கொடுக்கணும். இதுதான் இந்த தனிப்படையினுடைய புரோட்டோகால். நிகிதா, காவல்துறை அதிகாரிகள், டிஎஸ்பி, அவருக்கு மேலே இருந்த ஐபிஎஸ் அதிகாரி, இத்தனை பேரையும் இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நிகிதாவோடு சேர்த்து. சேர்க்கப்படலைன்னா நாளை எதிர்காலத்தில் பல அஜித் குமாரை காப்பாற்ற வேண்டியது. தமிழ்மெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். சார், திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் மரணம், அந்த விஷயத்தில் தொடர்ந்து வந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வந்து வெளியாகிட்டே வருது. முதல்ல வீடியோ வெளியாச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ஒரு சில உண்மைகள் வெளிவந்தது. இப்போ வந்து அந்த புகார் அளித்த பெண்மணி நிகிதா, அவங்க மேலே பரபரப்பாக நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்திருக்கு. அவங்க வந்து ஒரு மோசடி வழக்கில் ஈடுபட்டிருக்காங்க. 2011 ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்காங்க மேலே அப்படின்ற மாதிரி பல எதிர்பாரா உண்மைகள்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இந்த தகவல்கள் பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். இல்லை, நிகிதாவை பொறுத்தவரை மேலிட செல்வாக்கு உள்ள ஒரு நபர். மேலிட செல்வாக்கு ஒரு வலுவான ஒரு செல்வாக்கு இருந்த காரணத்தினால்தான் எஃப்ஐஆரே போடாமல் ஸ்பெஷல் டீம் வந்து தூக்கிட்டு போய் விசாரிக்கிறான். அப்போது சென்னை வரை காவல்துறை உயர் அதிகாரிகள் மட்டத்தில் நிகிதாவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. செல்வாக்கு பெற்ற இந்த நபரால் தான் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான ஒரு சிறப்பு படை, தனிப்படை இந்த 9 பவுன் நகைக்காக குற்ற வழக்கே பதியாமல், எஃப்ஐஆரை போடாமல், புகாரை கொடுக்காமல் ஒரு ஏதோ ஒரு பல கோடி ரூபாய் திருட்டை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய கிரைம் ஸ்டோரியை போல நீங்கள் அஜித் குமாரை கஸ்டடியில் எடுத்து 6 பேர் கொண்ட கும்பல் அடித்தே கொள்ளுகிறார்கள் என்றால் இன்னைக்கு உண்மையாகவே நிகிதாவுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ நிகிதாவை ஒட்டி தமிழ்நாடு கவர்மெண்டே ஆடி போய் கிடக்கு. அந்த தமிழ்நாடு முழுக்க டிஎஸ்பி தலைமையிலான இந்த சிறப்பு படை கலைக்கப்பட்டு விட்டது. இது காரணம் யார்? நிகிதா தான். நிகிதாவுக்கு ஆதரவாக களம் இறங்கிய அந்த சென்னை ஐபிஎஸ் அதிகாரி யார்? இது எல்லாருக்குமான கேள்வியாக இருக்குது. இப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக யார் அந்த சார், அது முடிஞ்சு இப்போ என்னாச்சு, யார் அந்த ஐபிஎஸ்?
இப்படியான விசாரணை புலனாய்வு நடந்துட்டுருக்கு. நிகிதாவை பொறுத்தவரை 9 பவுன் செயின், அது கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் எப்படியோ திருடு போயிருக்கலாம், அதாவது இந்த நகை அவங்கள வேறுங்காவது தொலைத்திருக்கலாம், இப்படி எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். இது ஒரு சாதாரண வழக்கு. இதை போல பல வழக்கு நிலுவையில் இருக்குது திருப்போணம் ஸ்டேஷனில். இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு சென்னையிலிருந்து உத்தரவிட்ட நபர் பல வழக்கு நிலுவையில் இருக்குது. ராமஜெய வழக்கு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. ராமஜெயம் வழக்கு ஒரு குற்றவாளி கூட இதுவரை கண்டுபிடிக்க நெருங்கவே முடியல. இப்போ தனிப்படை அதுக்காக கவனம் செலுத்த வேண்டியது இல்லையா? ஆனால் நிகிதாவினுடைய செல்வாக்கு இந்த அரசை, முதலமைச்சரே இறங்கி வந்து அறிக்கை கொடுக்குற அளவுக்கு, அந்த குடும்பத்தில் பேசுகிற அளவுக்கு நிகிதாவினுடைய செல்வாக்கு குடிகட்டி பறக்குது. இப்போ நிகிதா மீது ஏன் நடவடிக்கையே இல்லை? நிகிதாவுக்கு ஆதரவு அளித்த அதிகாரி மீது நடவடிக்கை இல்லை. அந்த டிஎஸ்பி பணி பறிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த நபர்கள் பணியில் டிஎஸ்பி உட்பட அந்த தனிப்படை அத்தனையுமே போலீஸ் வேலையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டிருக்கு. இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். யாரோட சேர்த்து? நிகிதாவோடு சேர்த்து. நிகிதாவை இந்த குற்றவாளியாகவே எஃப்ஐஆர் பதியப்படவில்லை. நிகிதா கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் காப்பி இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. திருப்பூணம் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரே போடாமல், புகாரை வாங்காமல் தனிப்படை வருகிற அளவுக்கு இது ஒரு பெரிய வழக்காகவே இல்லை. இத்தனைக்கும் நிகிதாவுக்கு எதாவது அரசியல் பின்னணியா, இல்லை அது அதிகாரி பின்னணியா, இல்லை ஏதாவது டெல்லி பின்னணியா, இப்படி பல விஷயங்களை யோசிக்க வேண்டியது. யார் இந்த நிகிதா, யார் அந்த சார், யார் இந்த ஐபிஎஸ், இப்படி பல விஷயங்களை விசாரிக்க வேண்டியது. என்ன காரணம்னு கேட்டால், அஜித்குமார் அவர் தம்பி நவீன்குமார் இரவு முழுக்க தாக்கப்படுகிற பொழுது நகை கிடைக்கலையா? கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க, ப்ரெஷர் கொடுன்னா அதுக்கு என்ன கோடு வேடு? இன்னும் அவனை நைய புடையுங்கள், அவனை உயிர் போகிற அளவுக்கு தாக்குங்கள், அதுதான் அதுக்கு அர்த்தம். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. போலீஸு லத்திக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ப்ரெஷர் கொடுனா லத்தியில் அடின்னு அர்த்தம், லத்தியில் மண்டை உடைன்னு அர்த்தம். இவ்வளவு விஷயங்களும் செய்த பிறகு நிகிதா அவனுடைய பின்னணியே தெரிய மாட்டேங்குது. இப்போ காவலர் குடும்பம் பூரா அங்கே உட்காந்து எங்கள் கணவர் என்ன தப்பு செஞ்சாங்க, மேலேருந்து வந்து உத்தரவை செயல்படுத்தினார்கள், மேலேருந்து அடிக்க சொன்னாங்க, மேலேருந்து இரத்த காயம் ஏற்படுத்த சொன்னாங்க, மேலேருந்து மிளகாப்பொடி கரைசலை குடிக்க சொல்லி அடிக்க சொன்னாங்க. மேலிருந்தா இத்தனையும் மேலிருந்து எழுத்துப்பூர்வமாக வந்ததா, இல்லை ஏதாவது வயர்லெஸில் வந்ததா? ஏன்னா எல்லா போலீஸில் கேட்டிருப்பாங்கல்ல. உயிர் போகிற அளவுக்கு அவனை தாக்குங்கள்னு உத்தரவு கொடுத்த அதிகாரி யார்? இது சொல்லணுமா இல்லையா? இந்த காவலர் மனைவிமார்கள், காவலர்கள். இதெல்லாம் காவல்துறைக்கு ஆதரவாக அத்தனை விஷயங்களும் மாற்றப்படுகிறது. இந்த வழக்கு சிபிஐக்கு போகக்கூடிய வழக்கை காவல்துறை அதிகாரிகளை குற்றவாளிகளாக்கப்பட மாட்டாது. ஆரம்பத்திலே தெரியுது. எப்படி? அவன் வாந்தி பேதி மயக்கம் அடைந்தான், இப்படி தான் காவல்துறை யார் முதலமைச்சருக்கே சொல்கிறாங்க. முதலமைச்சருக்கு என்ன சொல்லப்படுகிறதுனா, மிளகாய் பொடி கரைசலை கொடுத்தோம், அவனுடைய சிறுநீரிலிருந்து ரத்தம் வெளியேறியது, சிறுநீரகம் அடியில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டது, கல்லீரல் செயலிழந்து விட்டது. இப்படி எந்த வகையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் அதில் பதிவு செய்யப்படவில்லை. நீதிபதி கேட்குறாரு, கொலை செய்யணும்னு நினைக்கிற கூட இப்படி அடிக்க மாட்டானையா? நீதி அரசர்கள் என்ன கேட்குறாங்க, ஒரு கொலை செய்யணும்னு விரும்புகிறவங்க கூட இப்படி அடிக்க மாட்டானையா? நீங்கள் அதை விட கொடூரமான ஆளான்னு நீதிபதிகள் கேட்குறாங்க. பதிலே சொல்ல முடியல. இந்த இவ்வளவு சித்திரவதை செய்தாலும் நம்மை மேலிருந்தவர் காப்பாற்றுவார்.
அவர் சொல்லிட்டாரியா, ஐயா சொல்லிட்டாரியா. அந்த ஐயா சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய ஐயா பார்த்துக்குவார். மேலிடத்தில் ஐயாவுக்கு ஃபுல் செல்வாக்கு இருக்குது. ஐயாவுக்கு மேலிடத்தில் முழு செல்வாக்கு இருக்குது. யார் வந்தாலும் சரி ஐயா நம்மளை காப்பாற்றிடுவார். இந்த குடும்பம் யார் அந்த ஐயான்னு சொல்லணுமா இல்லையா? எல்லா கணவன்மாரும் எங்களை செய்ய சொன்னவர் இந்த ஐயா தான் சொல்லணுமா இல்லையா? ஏன் மறைக்கிறீங்க? அப்போ இந்த ஐயா இவர்களை காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவார்? சார்ஜ்ஷீட்டில் காப்பாற்றிடுவார். குற்றவாளி இல்லைன்னு என்ன பண்ணுவார்? அவரால் காப்பாற்ற முடியும். அவருக்கு அதிகாரம் இருக்கு. எப்படி சார்ஜ்ஷீட் போடணும், எப்படி எஃப்ஐஆர் போடணும், எப்படி சிஎஸ்ஆர் போடணும், குற்றப்பத்திரிகையில் மறுபடியும் யாரை சேர்க்கணும், யாரை விளக்கணும், எல்லாம் யார் சொல்லுவா? அந்த ஐயா சொல்லுவார். நாங்கள் வந்துடுவோம். அதனால தான் ஐயாவுடைய பெயரை தப்பித்தவரி கூட யாரும் சொல்லிடக்கூடாது. அந்த ஐயாவுடைய பெயரை நீ சொல்ல ஹென்ரி டிஃபன் சொல்கிறாரு, ஐஏஎஸ் அதிகாரின்னு திசை மாற்றுகிற போக்கு அது. யார் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஹென்ரி டிஃபன் சொல்லணுமா இல்லையா? அவருக்கு தெரியாதா? ஐஏஎஸ் அதிகாரின்னு தெரியும் போது எப்படி பேர் தெரியாமல் இருக்கும்? அப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் சண்முக சுந்தரம் வாய் திறக்கணும், டிஎஸ்பி இல்லை சண்முக சுந்தரத்தை. அப்போ 5 பேர் தான் அதில் குற்றவாளிகள். 6வது ஆள் சண்முக சுந்தரம் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பணி கொடை, பணி பலன், பிஎஃப் எதுவுமே அவருக்கு கிடைக்காம பண்ணணும். ஏன்னா மேலிருந்து உத்தரவை அவர் என்ன பண்ணுறாரு? நேரடியாக நிறைவேற்றுறார். எப்படி நிறைவேற்றுறாரு? அவனை கொன்று நிறைவேற்றுகிறார். நீதிமன்றம் என்ன சொல்லுது? கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவன் நினைக்கிறவன் கூட இப்படி கொள்ள மாட்டானையாங்கிறார். அப்போ இந்த நிகிதா, காவல்துறை அதிகாரிகள், டிஎஸ்பி, அவருக்கு மேலே இருந்த ஐபிஎஸ் அதிகாரி, இத்தனை பேரையும் இதில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட வேண்டும். இது சேர்க்கப்படலைன்னா இந்த வழக்கு முழுமை பெறாது. நாளை எதிர்காலத்தில் பல அஜித் குமாரை காப்பாற்ற வேண்டியிருக்கு, பழைய பென்னீஸை காப்பாற்ற வேண்டியிருக்கு, பல ஜெயக்குமாரை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்போ என்ன காரணம்? காவல்துறைக்கு எந்த குற்றத்தை செய்தாலும் காப்பாற்றுவதற்கு மேலிடம் தயாராக இருக்கிறது. கிருஷ்ணன் கொலை வழக்கு எல்லா குற்றவாளியும் வெளியே வந்துட்டாங்க. நிரூபிக்க வேண்டியது யார்? நீதிமன்றமா? நீதிமன்றத்துக்கு அனைத்து ஆவணங்களும் கொடுப்பது யார்? காவல்துறை. அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கிருஷ்ணன் கொலை வழக்கு என்ன ஆச்சு? அத்தனை குற்றவாளியை தப்பிச்சுக்கிட்டான். அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமா இல்லையா? அத்தனை பேர் சித்தூர் கோர்ட்டில் போய் தப்பிச்சுக்கிட்டான். தமிழக சட்ட அமைச்சர் அப்போ பெரியசாமி சட்ட அமைச்சர் எதுக்கு சித்தூர் போகிறாரு? இப்படியெல்லாம் நடந்தது. அமைச்சர் நிலைமையே இப்படி, நாடாளுமன்ற உறுப்பினர் நிலையே இப்படி, சட்டமன்ற உறுப்பினர் நிலையே இப்படி. சாதாரண 2 மாதம் தான் ஆச்சு எங்கே வேலைக்கு சேர்ந்து. அந்த பத்திரகாளியம்மன் கோயிலில் தற்காலிக பணியாளர் வேலைக்கு 2 மாதம் ஆச்சு. இந்த அஜித் குமார குடும்பம் இப்போ நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. அடுத்து நவீன்குமாருக்கு அந்த வேலை கொடுப்பதாக நீங்கள் காம்ப்ரமைஸ் பேசப்பட்டிருக்கு. ஆனால் போன உயிரை எத்தனை காம்ப்ரமைஸ், எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அது திருப்பி எடுக்க முடியுமா? இப்போ மனித உயிரை கொன்ற இந்த கொலைகாரர்கள் மீது திருநா 2 வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் இந்த மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இரவு முழுக்க அவனை தாக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய சத்தம் அந்த ஏரியா பூரா போய் காற்றில் கரைஞ்சிருக்கு. அந்த பகுதி மக்கள் யாரும் அதை கேட்கல. அந்த கிராமே எந்திரிச்சு வந்திருந்தா அஜித் குமார் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். இங்கே வல்ல எல்லாம் சாதியாக்கப்பட்டிருக்கு. தமிழனாக்கப்பட்டிருந்தால் உணர்ச்சியோடு வந்திருப்பான். எல்லாம் சாதி, எங்கே திரும்பினாலும் சாதி சாதி. ஒரு தலித் செத்து கிடந்தா அவனை பார்க்கறது இல்லை. அவன் என்ன சாதி? உழைக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டால் எவனுக்கு உணர்ச்சியே வரமாட்டேங்க.
இந்த திருப்புவனம் மானாமதுரை காவல் நிலையம், சிவகங்கை மாவட்டம், இது எப்பவுமே லா அண்ட் ஆர்டர் மாவட்டம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ள மாவட்டம். இதில் எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காப்பாற்றக்கூடிய எஸ்பிக்கு தெரியாமல் இந்த அஜித் குமார் தனிப்படையால் கடத்தப்பட்டிருக்கிறான் வேனில். அப்போ எஸ்பிக்கு தெரியாமல் ஒரு டீம் கடத்துதுன்னா எஸ்பியை விட ஒரு பெரிய ஆள் அதில் இருந்துருக்கணுமா இல்லையா? எஸ்பி எனக்கு தெரியாதுங்கிறார். எஸ்பிக்கு தெரியாது, டிஎஸ்பிக்கு வந்த உத்தரவு, சென்னையிலேருந்து வந்த உத்தரவு. அப்போ இது போன்ற பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய முதலமைச்சருக்கு மரணம் அடைந்த பிறகு தான் தகவலை போய் சேரும். முதலமைச்சருக்கே தகவல் போய் சேரல. முதலமைச்சரே தாமதமாக முதலமைச்சருக்கு தெரிந்து முதலமைச்சர் இதில் தலையிடுறார். அப்போது காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற உள்துறை முதலமைச்சர் இதில் மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பது தான் அர்த்தம். எடப்பாடி அவருக்கு சொன்னார்ல, டிவியில் பார்த்து தெரிஞ்சு 13 பேரை சுட்டுக் கொள்ளுகிறவதே நீங்கள் காவல்துறை தேடி தேடி சுட்டுக் கொள்றான். ஆம்புலன்ஸ் அங்கே இல்லை. திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, 2 ஆட்சிகளுமே கார்ப்பரேட் முதலாளிகளும் கட்டளைதாரர்களும் எங்கேயோ இருக்கக்கூடிய மிட்டா பிராசுதார்களும் பண்ணையார்களும் ஏவுகிற அப்பாவி மக்களை கொன்றொழிக்கிற ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி. அது போக வந்து இப்போ இந்த நிகிதா வந்து இவங்களுக்கு வந்து பெரிய இடத்துலலாம் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ செய்திகளில் பார்க்க முடியுது. நிகிதாவுக்கும் அந்த அளவுக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்கா? அப்போதைய துணை முதல்வராக இருந்த அவருடைய பிஏ அவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வந்து எஃப்ஐஆரில் வந்து அந்த குறிப்பு இருக்குது. இல்லைங்க, அதாவது இதில் நிகிதாவை பொறுத்தவரை ஒரு புகார்தாரர், அவ்வளோதான். அதிகாரம் உள்ள ஒரு நபர் அல்ல. யாருக்கு அதிகாரம் செலுத்த முடியாது. நிகிதா குறைந்தபட்சம் ஒரு புகார்தாரர், அவ்வளோதான். ஆனால் இதில் கடமையை மீறியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நிகிதாவுக்கு வேண்டியவர்கள், நிகிதாவால் ஏதோ ஒரு வகையில் பலன் பெற்றவர்கள். அவர்கள்தான் இப்போ சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்து இந்த அஜித் குமாருடைய மரணத்திற்கு காரணமானவர்கள். நம்ம நிகிதா நேரடியாக அரசு பதவியில் இல்லை, காவல்துறையில் கட்டளையிடக்கூடிய ஒரு எந்த பதவியும் இல்லை. அப்போது நிகிதாவை போல பல நிகிதாக்கள் இருக்கலாம். அப்போது இந்த நிகிதாக்களுக்காக காவல்துறை இப்படி விசாரிச்சிருக்குமா? நீங்கள் நம்ம ஒரு குற்றச்சாட்டை எப்படி பார்க்கணும்னா, பல பேர் சட்டத்தை மீற முயற்சி பண்ணுவான். சமூக விரோதிகள் பல பேர் இருக்கான். சமூக விரோதிகளை அடையாளப்படுத்தக்கூடிய காவல்துறை நிகிதாவினுடைய கட்டளைக்காக, நிகிதாவுடைய வேண்டுகோளுக்காக இவ்வளவு பெரிய பாதகமான செயலை செய்வதற்கு நிகிதாவை குற்றம் சாட்டுவதை விட நிகிதாவுக்காக அந்த காவல்துறை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்த நபர்களை தான் நம்ம தண்டிக்கணும். ஏன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் நிகிதாவுக்காக இவ்வளோ தூரம் களமிறங்கியது என்பது, இந்த நிகிதாலின்னு இன்னொரு ககிதா வரும், ககிதாலாம் மகிதா வரும். இங்கே குற்றம் யார் செய்தது? காவல்துறை தான். நிகிதா மீது குற்றம் இல்லை, பல நிகிதாக்கள் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அவர்களை போய் தண்டிப்பது கால நேரமெல்லாம் விரையும். கடமை செய்ய வேண்டியவர்கள் யார்? காவல்துறை. காவல்துறை இதில் மானாமதுரை ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போடாமல் ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டு போயிருக்கான். ஸ்பெஷல் டீமுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது அரசு சம்பளம் வாங்குகிற அதிகாரிகள் தான். நிகிதா ஒன்றும் அரசு சம்பளமெல்லாம் வாங்கலை. நிகிதாவுடைய வழக்கையும் சாதாரண வழக்கை மானாமதுரையில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. அதனால் பல நிகிதாக்களை நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா குற்றவாளிகள் தான், சமூக விரோதிகள் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் கண்டிப்பாக ஒரு அப்பாவி இளைஞனுக்கு எதிராக இவ்வளவு பெரிய அதிகாரத்தை செலுத்தக்கூடியவர் கண்டிப்பாக சட்டத்துக்கு உட்பட்டவராக நம்ம கருத முடியாது. சட்டத்துக்கு
எதிரானவர் தான். ஆனால் தொடர்ந்து நம்ம அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இப்போ அந்த உயரதிகாரி, அந்த காவல்துறையில் இருக்க உயரதிகாரி, அவர் வந்து மாட்டப்படுவாரா, இல்லை இந்த விஷயம் வந்து இதோட மூடி மறைக்கப்படுமா? இல்லை, மூடி மறைக்கப்படும். ஏன்னா அவர் இந்த அரசுக்கு தேவை. பல வேலைகளை செய்வதற்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு ஏவல் வேலை செய்வதற்கு அவர்கள் தேவை. அப்போ அவர்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களை அரசு காப்பாற்றும். இவ்வளோ விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அந்த புகார் அளித்தவங்க மேலேயே வந்து ஒரு பண மோசடி வழக்கு வந்திருக்கு. ஸோ இப்படி வரும் சூழலில் வந்து இவங்க கொடுத்த புகாரே வந்து நம்பத்தன்மையோடு இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதில்லை சார். புகாருக்கு உண்மைத்தன்மையை பற்றி உண்மையாகவே 9 பவுன் நகை இருந்ததா, நகை இல்லாமல் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, இந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி இது காவல்துறை தான் இந்த புகாரை ஆய்வு செய்யணும். உண்மையாகவே 9 நகை நீங்கள் எங்கே வாங்கினீங்க, அந்த நகையை நீங்கள் எப்போ பயன்படுத்துனீங்க, இந்த நகை வளமையை பயன்படுத்துகிற பழக்கம் உண்டா, ஏதாவது திருமண வீடு இல்லை ஏதாவது சுப நிகழ்ச்சிக்கு போகிற போது அந்த நகையினுடைய புகைப்படம், இல்லை அந்த நகை வாங்கியதற்கான ஆதாரம், நகை கடைக்காரனுடைய பில்லு, இப்படி தான் இருந்ததுன்னா இந்த நகை உண்மையாகவே திருடு போன நகையாகத்தான் இருக்கும். அது எங்கே திருடு போச்சுன்னு தெரில. ஏன்னா இங்கே வருகிற பொழுது கட்டப்பையில் காருக்கு அடியில் வச்சுருந்துருக்கான்னு சொல்கிறாங்க. நகை கோயிலுக்கு வருகிறவர்கள் கழுத்தில் தான் நகை இருக்கும். நகையை கழட்டி கட்டப்பைகள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வைக்க வேண்டிய தேவை என்ன? யாருக்கே கொடுப்பதற்காக கொண்டு போனாங்களா? இது பற்றி எந்த செய்தியும் இல்லை. இதெல்லாமே இந்த வழக்கு வருகிற பொழுது சிபிஐ இந்த வழக்கை கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக இதை தோண்டி எடுக்க வேண்டி வரும். என்னதான் காவல்துறை கொடுக்குற அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகலை சிபிஐ பார்த்தாலும் அவர்கள் முதல்ல இருந்தே விசாரணை ஆரம்பிப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் சொன்னார், சுப்ரீம் கோர்ட்டில் பல வழக்குகளை போராடுகிற நீங்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர், எம்ஜிஆருடைய வழக்கறிஞர் சொன்னார், சிபிஐயை பொறுத்தவரை காவல்துறை எதை சொல்லுகிறதோ அதில் இருந்து மட்டும்தான் அவர்கள் விசாரிப்பார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா லோக்கலில் இப்போ அந்த திருப்போணம் கோயில், மடப்புறம் கோயில், அங்கே எத்தனை குற்றவாளிகள் இருக்கிறான், காரை பூட்டிகிட்டு போனால் இந்த கும்பலுக்கு தெரியாமல், யாருடைய கூட்டம், அஜித் குமார், நவீன் குமார், இந்த கும்பலுக்கு தெரியாமல் காரை திறந்து திருடுகிற கும்பல் இருக்கான். இது யாருக்கு தெரியும்? திருப்பவனத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை ஏட்டையாவுக்கு தெரியும். எவன் திருடுவான்? காரை திறந்து, காரு கண்ணாடியை திறந்து, காரு கதவை திறந்து திருடிட்டு அப்படியே அடைச்சி வச்சிருவான். பக்கத்து ஊரில் எந்த திருடன், எத்தனை திருடன் இருக்கான், நகை திருடன் இருக்கான், எங்கே விற்றான், எங்கே வாங்குறவன், பாதி விலைக்கு வாங்குறவன் எங்கே இருப்பான், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? லோக்கல் காவல்துறைக்கு தெரியும். அந்த ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு வயசான ஆள் இருப்பார்ல, அவருக்கு தெரியும். இப்போ அங்கெல்லாம் விசாரணை போகவே இல்லை. இந்த அஜித், நவீன்குமார் ஆட்கள் அல்லாமல் காரை அங்கே பார்க்கிங்கில் நிறுத்தி வைத்து வந்த பிறகு ஏதாவது புகார் பதிவாயிருக்கா, அந்த புகாரில் யாரை இதுவரை கைது செஞ்சுருக்காங்க, நகை திருப்பி ரெக்கவர் பண்ணியிருக்காங்களா, இதே தனிப்படை, இப்படியெல்லாம் விசாரணை நீள வேண்டியிருக்கு. இதை யார் செய்வது? இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ என்ன நடக்குது? ஒரு உயிரை மாய்ப்பதற்கு எப்படி மனசு வந்ததுன்னு தான் இப்போ உயர்நீதிமன்றம் விசாரணையை தொடர்ந்துருக்கு. அதிகாரிகளும் அதை நோக்கி தான் நகர்றாங்க. அதனால் இந்த போன்ற விசாரணை வழக்குகள் ரிவர்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த நிகிதா மேலே வந்து 2011 அந்த டைமில் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டதாக சொல்லுது. அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிப்பாங்களா, இல்லை அந்த வழக்கு என்ன மாதிரி? அதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கு. 2011ன்னா இப்போ 25, ஒரு 16 லட்சம். ஆமாம், அதெல்லாம் நீங்கள் வழக்கே இப்போ பேப்பரே இருக்காது. அந்த புகாரெல்லாம் கோஸ் பண்ணியிருப்பாங்க ஹைகோர்ட்டில் போட்டு. ஏன்னா இவ்வளோ செல்வாக்கு இது போன்ற நபர்கள் எந்த ஆதாரங்களையும் விட்டு வைக்க மாட்டார்கள்.
அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த அஜித்குமார் வழக்கு நிகிதா குற்றவாளி, அது வரலாறு பதிவு செய்யப்பட்டது. அஜித்குமாரோட உயிருக்கு நீங்கள் நிகிதா தான் காரணம். இது திருப்பவனம், திருப்பத்தூர், மடப்புறம், நிகிதா, அஜித்குமார். இது யாராலும் எந்த காலத்தில் மாற்ற முடியாது. அஜித்குமாருடைய அந்த மரணத்திற்கு, அஜித்குமாருடைய அந்த இழப்புக்கு நிகிதா தான் காரணம் என்பதை நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பதிவு செய்து வைத்திருக்கிறது. சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய வந்து காவல்துறையில் வந்து அதிரடியாக அறிவிப்புகள் வந்தது. அதுபோல் வந்து நேற்று வந்து சிஎம்ஆர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து காவல்துறை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் நிறைய வந்து உத்தரவுகள், நிறைய வந்து கட்டளைகள்லாம் வந்து பிறப்பிச்சார். இதுக்கப்புறம் இது என்ன மாதிரியான நடைமுறைக்கு வரும்? இதுக்கப்புறம் இந்த லாக்அப் மரணங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படுமா? இல்லை, இப்போ இந்த அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படை கலைக்கப்பட்டு விட்டது. ஒரு உயிரை கொடுத்து பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் அஜித்குமார். தமிழ்நாடு முழுக்க ஒரு 60 மாவட்டம், 5 6 6 30 300 தனிப்படை கலைக்கப்பட்டிருக்கு. 300 தனிப்படைக்கு என்ன வேலைன்னா கிரைம், சமூக விரோதிகளோடு கூடி குழவுவது தான். எத்தனை கேஸை பிடிச்சிருக்கீங்க? எத்தனை கடத்தில் பிடிச்சிருக்கீங்க? மாதம் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் யாருக்கு கொடுக்கணும்? டிஎஸ்பி கொடுக்கணும். இதுதான் இந்த தனிப்படையினுடைய புரோட்டோகால். சங்கரசுப்பு ஒரு மூத்த வழக்கறிஞர் ஒரு வழக்கு நடத்தினார். ஒரு தனிப்படை, திருவள்ளூர் தனிப்படை கூத்தாநல்லூர் போகுது. கணவன் வெளிநாட்டில் இருக்க, அந்த பெண்ணு ஒரு 100 நகையை வச்சுருக்கு. திருட்டு நகையை எடுத்துகிட்டு வந்துட்டான். மேலும் போலீஸ் இன்ஃபார்மர் மேலும் 100 பவுன் காமின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறாங்க. குத்து உயிரும் கொள்ள உயிரும். ஹைகோர்ட்டுக்கு வந்தான். அந்த வழக்கு சங்கர சுப்பு சார் தான் நடத்தினார். நடத்தி நீதிமன்றத்தில் சொன்னார், இவன் ஒரு இன்ஃபார்மர் என்ன கேட்குறான்? எங்கேயாவது 100 பவுனை பிடிச்சி கொடு. நீங்கள் இந்த தனிப்படையினுடைய வேலையே என்ன? நகைகளை திருடுகிறவனை கண்காணிப்பது தான் இந்த தனிப்படையினுடைய வேலை. எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது? தனிப்படை போயிடுச்சா? நீங்கள் ஈரோட்டில் ஒரு வயதான மூதாட்டியும் கணவனும் கொல்லப்பட்டான். பல்லடத்தில் ஒரு தோட்டத்தில் இருந்த வயதான மூதாட்டியும் அந்த முதியவர் கொல்லப்பட்டார். தனிப்படை பிடிச்சிதா? எல்லாம் என்ன நோக்கம்? நகை திருடுவது தான். ஒரு 10 பவுன் வந்தால் 1 லட்சம், 10 பவுன் வந்தால் 10 லட்சம் ஆச்சு. இந்த தனிப்படை எங்கேயாவது பிடிச்சிருக்கா? போலி குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். வேறு ஏதோ வழக்கில் ஒருத்தன் கிடைக்கிறான். அவனை விசாரிக்கும் போது ஈரோடு கொலை நான் தான் பண்ணுங்கிறான். அப்போ போலி குற்றவாளியை சிறையில் அடைத்து கணக்கை முடிச்சிடுறது. எப்படி காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும்? கோயம்புத்தூர் எஸ்பி சொக்கலிங்கன்னு ஒருத்தர் ஒரு தவறான ஒரு தொடர்பு, கள்ள தொடர்பு ஒரு பெண்ணோடு, மனைவி குழந்தை குட்டியில் இருக்குது அந்த சொக்கலிங்கத்துக்கு. ஒரு பெண்ணோட கள்ள தொடர்பு. அந்த கள்ள தொடர்பில் இருக்கிற பெண் தன்னை திருமணம் செய்ய சொல்லி, எஸ்பியை திருமணம் செய்ய சொல்லி அந்த அம்மா வற்புறுத்துகிறாங்க. ரவுடிகளை வைத்து அந்த அம்மாவை கொலை பண்ணுறாரு. யார்? சூப்பரண்டா போலீஸ் கோயம்புத்தூர், சொக்கலிங்கம் பேர். அப்போது காவல்துறை மீது எப்படி நம்பிக்கை வரும்? சிறைக்கு போகிறார், 1.5 வருஷம் தலைமறைவு. யார்? சொக்கலிங்கம். திருப்பி வழக்கிழக்கெல்லாம் முடிச்சுட்டு எஸ்பி டு ஐஜி ஆகிறார். டிஐஜி, ஐஜி. அப்போது இவர் எஸ்பியாக இருந்த பொழுது எத்தனை குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பார். அந்த பெண்ணை கொலை செய்வதற்கு எஸ்பி கேம்ப் ஆஃபீஸில் எத்தனை அக்யூஸ்ட் வந்துட்டு போயிருப்பான். ஒன்று எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்கல, கேம்ப் ஆஃபீஸ்க்கு வந்துருக்கணும்ல, இல்லை தொலைபேசியிலே பேசியிருக்கோமா இல்லையா? இப்படி இவர். அதே போல் திண்டுக்கல்ல சோலை முத்தையான்னு ஒருத்தர் எஸ்பியாக இருந்த பொழுதே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல்துறையால் தேடப்பட்டு கேரளாவுக்கு தப்பி ஓடுறாரு. என்ன போய் செய்ய, என்ன பொறுப்பு? ஏட்டையாயா இல்லை கான்ஸ்டபிள், எஸ்ஐ, எஸ்பி, சூப்பரண்ட் ஆஃப் எஸ்பி, திண்டுக்கல் எஸ்பி சோலை முத்தையா.
எஸ்ஐயா சஸ்பெண்ட் பண்ணி எஸ்பியாக ஜாயின் பண்ணுறார் திண்டுக்கல். ரிட்டையர்ட் ஆகிற பொழுது இளைஞனாக எஸ்ஐயாக இருந்து ஒரு தங்க கடத்தல் வழக்கில் தங்க கொள்ளையில் ஜெயிலுக்கு போனவர் சோலை முத்தையா எஸ்ஐலேருந்து எங்கே வராரு, பொன் பரமகுருன்னு ஒருத்தர். அவர் காலத்தில் ஐஜி காலத்தில் இவருக்கு டபுள் ட்ரிபிள் ப்ரொமோஷன் ஆகி எஸ்பியாக இருக்கார். எஸ்பியாக இருந்து மகனோடு மகனுக்காக ஒரு கொலை செஞ்சு கேரளாவுக்கு தப்பி ஓடுறார். இப்படி பல வழக்குகள் இருக்குது. அப்போ காவல்துறை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? காவல்துறையை பொறுத்த வரைக்கும் A+ ரவுடி, B+ ரவுடி, C கேட்டகரி ரவுடி, இப்படி பல பேரை பிரித்து வச்சுருக்கீங்க. அத்தனை பேரும் கையை காட்டுறது யார் கூட்டாளி? காவல்துறை தான். கோடம்பாக்கம் சிறின்னு ஒருத்தரை கைது செஞ்சாங்க. இங்கே இருக்கிற ஏசி எல்லாம் எங்கே போகிறாங்க? கோயம்புத்தூர் போய் ஒருத்தரை கடத்தி சொத்து எழுதி வாங்குறாங்க. அவன் கொடுத்த புகாரில் காவல்துறை உயர் அதிகாரி 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்படுகிறார்கள். இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. அப்போது வேலிய பயிரை மேய்கிறது. அஜித்குமாருடைய வழக்கில் காவல்துறை 100% சட்டத்தை மீறுகிறது. நீதிபதி கேட்காத கேள்வியை நீதியரசர்கள் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதிலே இல்லை. அவன் வாந்தி பேதியில் செத்து போயிட்டாங்கிறாங்க. கிருஷ்ணன் வாந்தி பேதியில் செத்து போயிட்டார். ராமஜெயம் கால்ராவில் செத்து போயிட்டார், கொர்ராவில் செத்து போயிட்டார் எல்லாம். அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை முறைகேடாக பல விஷயங்களில் நடந்து கொள்கிறது என்பதற்கு நீங்கள் அஜித்குமார் கொலை வழக்கு, பென்னிஸு, ஜெயராஜ், இப்படி பல பேருடைய வழக்குகளை நம்ம பட்டியலிட்டு கொண்டே போகலாம். பல்வேறு தகவல்கள் பத்துமைக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.